இப்ப ரொம்ப பரவலா பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது. பேர்ட்ஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம் இந்த சாஸ்திரம். இதுல வந்து மனிதன் பிறந்த அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில 5 பறவைகள், அதாவது வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி, அதனுடைய செயல்பாடுகளை வச்சு மனிதனுடைய வாழ்க்கையோட நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது. ஆ மறைவான எதிர்காலத்தை அறியக்கூடியது யாருக்கு? கடவுளால மட்டும் தான் முடியும் இல்லைங்களா? அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். வேற யாராலும் முடியாது. குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். வானங்களிலும், பூமியிலும் இருப்பவர்கள்ல அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் மறைவானதை அறிய மாட்டார். இல்லைங்களா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதே நமக்கு தெரியாது. ஸோ ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம், பறவை, அதனுடைய செயல்பாடு போன்றவற்றையெல்லாம் வச்சு, அவருடைய எதிர்காலத்தை அறிய முடியும் என்று நம்புவது வந்து கைபை பற்றிய ஒரு எப்படி சொல்றது? உரிமை மனுஷனுக்கு தெரியும்ன்று சொல்ற மாரி ஒரு அபத்தமான விஷயம். ஸோ நட்சத்திரங்களை வச்சு எதிர்காலம் கணிப்பது வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில கிடையாதுங்க. நட்சத்திரமே ஒரு படைப்பு தான். அதுவே கடவுள் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான். அதனால எப்படி ஒரு நன்மையும், தீமையும் செய்ய முடியும்? அதுவே தனக்கு நன்மையும், தீமையும் சொந்தமாக செஞ்சு கொள்ள முடியாது, கடவுள் நாடினாலே தவிர. ஸோ அல்லாஹ் நட்சத்திரத்த பத்தி சொல்லும்போது, "வமின் நஜ்மி ஹும் யஹ்ததூன்" அப்படின்னு சொல்றான். நட்சத்திரங்களை கொண்டு அவங்க வழிகாட்டுதலை பெறுறாங்கன்னு சொல்றான். 16வது அத்தியாயம் 16வது வசனத்துல. இப்ப நட்சத்திரங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள பயன்பாடுகள்ல ஒன்றுதான் வழிகாட்டுறது. செயிலர்ஸுக்கு, படகுல போறவங்களுக்கு அந்த காலத்துல. இப்பதான் ஜிபிஎஸ் அதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா அதன் மூலியமாக மனிதர்களுடைய விதிய தீர்மானிக்கலாம். அதிர்ஷ்டம் வரும், திருமணம், மரணம், வெற்றி, தோல்வி எல்லாத்தையும் கணிக்க முடியும் என்று சொல்வதற்கு பகுத்தறிவு ரீதியாகவும் ஆதாரம் கிடையாது. குர்ஆன், சுன்னா ரீதியாகவும் ஆதாரம் கிடையாது. ஸோ ஜோசியக்காரங்களிடம் சென்று மறைவான விஷயங்களை கேட்பது குறித்து கடுமையான எச்சரிக்கை இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 லைலா. 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னாங்க. யார் ஒரு ஜோசியக்காரனிடம், ஒரு குறிகாரனிடம் சென்று ஒரு விஷயத்தை கேட்கிறாங்களோ. இங்க ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குங்க. கேட்பது மற்றும் அவர் கூறுவதை உண்மை என்று நம்புவது கிடையாது. நம்பிக்கை இன்னும் மிக கடுமையான விஷயம் இல்லைங்களா? ஸோ வந்து மன் அத்தா காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூலு ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். யார் ஒரு குறிகாரனிடமோ, ஜோசியக்காரனோ போயி, அவன் சொல்றத உண்மைன்னு நம்புறாரோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டதை அவர் நிராகரித்து விட்டார். அதனால பஞ்ச பட்சிகள், 5 பட்சிகள், பறவைகள் மூலம் உண்மையாகவே எதிர்காலத்தை அறிய முடியும்னு சொல்ற நம்பிக்கை வந்து ஒரு ஆபத்தான நம்பிக்கை. அது மேல பிறந்த நட்சத்திரங்கள வச்சு விதியை மாற்றுவது, இது போன்ற விஷயங்கள் வந்து அல்லாஹ்வுடைய கதிர் என்பது அல்லாஹ்வுடைய அறிவு மட்டும் தீர்மானத்துக்கு உட்பட்டது. இன்னா குல்ல ஷைஇன் கலக்னாஹு பிகதரின் என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமா நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒரு நிர்ணயத்தின்படி படைச்சிருக்கோம்னு சொல்றான். ஸோ ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது குறிப்பிட்ட பறவை அவருடைய வாழ்க்கையை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் என்று சொல்வது வந்து பகுத்தறிவு ரீதியாகவும் அது செல்லுபடாது. மார்க்க ரீதியாகவும் செல்லுபடாது. ஸோ பறவைகளை வச்சு சகுனம் பார்ப்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? லா துயரத்தன்னு சொல்லியிருக்கிறாங்க. பறவை சகுனம் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஆந்தை, காகம், கோழி, மயில், வல்லூர் இதெல்லாம் பாவம். அதுங்களே வந்து சாப்பாடுக்கு வந்து ஒரு ஒரு இடமா அலையுதுங்க. அதுங்க எப்படி நமக்கு உணவளிக்கும்? நம்மளுடைய விதியை மாற்றும். நமக்கு நல்லதை கொண்டு வரும், கெட்டதை கொண்டு வரும். ஸோ அதிர்ஷ்டத்தை நிர்ணயிப்பது இவைகள் அல்லவே! அதுவே படைப்புகள் தானே! ஸோ அறிவியல் டைமென்ஷன்லேருந்து ஒருத்தவங்க வராங்க. 27 நட்சத்திரங்கள், கணித முறை, சாஸ்திரம், பிறந்த நட்சத்திரம் இப்படி சொற்களோடு பயன்படுத்தி விட்டால் மட்டும், நம்ம அடிப்படை கேள்வி என்னன்னு கேட்கணும்னா, இது குரான்ல ஆதாரம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக் கொடுத்தாங்களா? பகுத்தறிவு இதற்கு ஆதாரமாக இருக்கா? சஹாபாக்கள் இதை பயன்படுத்தினார்களா? இதெல்லாம் கேட்கணும். எதிர்காலத்தை நல்லது கெட்டதெல்லாம் தீர்மானிக்க முடியும் இதை வச்சு அப்படின்னு சொல்றது வந்து, ஆ எவ்வளோ அபத்தமானதுன்னு நமக்கே தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த மிருகங்களே நம்ம அறுத்து சாப்பிடுறோம். கோழிய அறுத்து சாப்பிடுறோம். அதுவே தன்னை நம்ம கிட்டேருந்து காப்பாத்தி ஓடுறதுக்கு பாக்குது. ஆனா நம்ப வந்து காப்பாத்திக்க அதுகிட்ட போறோம்.